மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் இன்று மாலை திமுகவின் தென்மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு திடல் தயார் நிலையில் உள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இந்த மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் என்ன, எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது, மேலும் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். திமுகவினுடைய இளைஞரணி சார்பில் இரண்டாவது மாநாடாக ஏற்கனவே திருவண்ணாமலையில் வடக்கு மண்டலத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெற்ற நிலையில் தற்போது தென் மாவட்டங்களுடையான அந்த சந்திப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. இன்று மாலை விருதுநகரில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கான பணிகள் தற்போது முடியும் தருவாயில் இருக்கிறது. மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமே ஏற்கனவே இளைஞரணி சார்பில் 12,600 பொறுப்பாளர்கள் இருக்கிற நிலையில் கூடுதலாக 5 லட்சம் பேர், அதாவது பகுதி, ஒன்றியம் மற்றும் பாகம் என ஒவ்வொரு அமைப்புக்கும் கிட்டத்தட்ட 3 முதல் 5 துணை அமைப்பாளர்களை போட்டு கூடுதலாக தமிழகம் முழுக்கும் 5 லட்சம் நிர்வாகிகளை திமுக உடைய இளைஞரணி சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை 4 மண்டலங்களாக பிரித்து வடக்கு, மேற்கு, மத்தியம் மற்றும் தெற்கு என 4 மண்டலங்களாக பிரித்து தனித்தனியே மாநாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரும் தேர்தலில் திமுகவினுடைய இளைஞரணியினுடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல எந்த தேர்தலும் இல்லாத அளவிற்கு தற்போது இளைஞர்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதலாக வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இளைஞரணி சார்பில் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த மாநாடு அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக இருப்பதற்கு காரணம் தமிழகம் முழுக்க இருக்கும் இளைஞர்கள் திமுக பக்கம்தான், திமுகவினுடைய இளைஞரணி பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யவும், தமிழகம் முழுக்க இளைஞர்களை ஒன்று திரட்டி இத்தகைய மாநாடுகளை திமுகவில் மட்டும்தான் நடத்துவதற்கு சாத்தியம் என்பதை எதிர்க்கட்சிகளுக்கும் சொல்லும் வகையிலும் இந்த மாநாட்டிற்கான பணிகள் தற்போது நடைபெற்றிருக்கின்றன. விருதுநகரில் நடைபெறும் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களான 8 மாவட்டங்களை அடக்கிய இளைஞரணி நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கலந்து கொள்பவர்கள் அனைவருமே நிர்வாகிகள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 63 தொகுதிக்கு உட்பட்ட 1 லட்சம் பேர் நிர்வாகிகளாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் இன்று மதியத்திலிருந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வருபவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக 4 பார்க்கிங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. விஐபிகளுக்கும் அதே போல நிர்வாகிகளுக்கும் என மொத்தமாக 4 பார்க்கிங் வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அவர்கள் மதியத்திலிருந்து உள்ளே மாநாட்டத்திற்கு வரும் வகையில் 1 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்ட நிலையில் அவர்களுக்கான அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஒவ்வொரு மாநாட்டிலும் இத்தகைய ஸ்நாக்ஸ் பாக்கெட் வைக்கிறது வழக்கம். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கான தேவையான தண்ணீர் மற்றும் ஸ்நாக்ஸ்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலுக்கு இளைஞரணியை தயார்படுத்தும் விதமாக இந்த மாநாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் BLC என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த பூத் லெவல் கமிட்டியில் மகளிர் அணி மற்றும் இணையதள அணியோடு சேர்த்து இளைஞர் அணிக்கும் நிர்வாகிகளாக பொறுப்பு சேர்க்கப்பட்ட நிலையில் அந்த இளைஞரணியோடு கூடுதலாக தகவல் தொழில்நுட்ப அணியும் இளைஞரணியோடு சேர்த்து அவர்கள் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் வீடு வீடாக சென்று அரசனுடைய சாதனை திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களிடையே வாக்குகளை சேகரிக்கும் விதமாக சராசரியாக 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற விதத்திலும் இளைஞரணி சார்பிலும் நியமிக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நடைபெற்றும் நிலையில் இந்த மாநாட்டில் அது குறித்தும் விரிவாக முதலமைச்சர் அவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற தேர்தலுக்கு இளைஞரினுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த மாநாட்டிற்கான பணிகளும் விறுவிறுவாக வேகமாகவும் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாட்டிற்கு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் வர இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக வருகின்ற தேர்தலுக்கு அனைத்து வீடுகளுக்கும் சென்று அரசனுடைய சாதனை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் மத்தியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கள தகவல்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். தொடர்ந்து ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.